my dear students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். Example 1 பார்க்கலாம். Rashid got a playing top Laddu as his birthday present. அவன் பர்த்டே ப்ரெசென்ட்டுக்கு ஒரு பிளேயிங் டாப் கிஃப்டா கொடுத்தாங்க. அதோட பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்க லட்டு. தட் இஸ் ஹிந்தி வேர்டு. ஹிந்தி வேர்டு தான். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயிங் திங்ஸ் தான். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். விச் இஸ் சர்ப்ரைசிங்லி ஹேட் நோ கலர் ஆன் இட். அவங்க கொடுத்திருந்த அந்த பிளேயிங் டாப்ல என்ன பண்ணல, கலர் பண்ணல. ஹி வாண்டட் டு கலர் இட் வித் ஹிஸ் கிரையான்ஸ். இவன் என்ன பண்ண போறான், அதை நான் கலர் பண்ண போறேன் என்னோட கிரையான்ஸை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The top is shaped like a cone surmounted by the hemisphere. So கீழே வந்து கோன் ஷேப்ல இருக்கு. அது என்ன சர்மவுண்டட் ஆயிருக்கு, ஹெமிஸ்பியர் மேல இருக்கு. நமக்கு அது சி ஃபிகர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துட்டாங்க, ஃபிகர் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ட்ரா பண்ண வேண்டாம். The entire top is 5 cm. இங்க given start ஆகுது. So full height எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 5 cm. அதுவும் டயக்ராம்லயே அவங்க இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Full height is 5 cm and diameter of the top is 3.5 cm. Find the area he has to color. Take pi is equal to 22/7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரஷீத் வந்து ஒரு பிளேயிங் டாப்பை அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுல கலர் பண்ணல. அதனால அவன் என்ன நினைக்கிறான், என்னோட கிரையான்ஸை வச்சு நான் கலர் பண்ண போறேன் அப்படின்னு அவன் டிசைட் பண்றான். அதோட ஷேப் நமக்கு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் ஷேப் இருக்குன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. The entire top வந்து 5 cm கொடுத்துருக்காங்க. அடுத்து diameter of the top is 3.5 cm. இதெல்லாம் given கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, அவன் கலர் பண்ண போறான்ல அந்த கிரையான்ஸ் எவ்வளவு ஏரியாவுக்கு அவன் கலர் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த பிளேயிங் டாப் என்ன திங்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாமா. அந்த பிளேயிங் டாப் லட்டு அப்படிங்கிறது ஹிந்தி வேர்டு. அது வந்து இந்த திங்ஸை தான் டினோட் பண்ணுது. ஸோ இந்த பம்பரத்தை தான் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பையனுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. அது பிளைனா கொடுத்துட்டாங்க. இதை வந்து என்ன பண்ண போறான், அவன் கிரையான்ஸ் வச்சு கலர் பண்ண போறான். அவன் எவ்வளவு ஏரியாவுக்கு கலர் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஸோ அந்த பிளேயிங் டாப்ல எவ்வளவு ஏரியா கலர் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்பனா சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அது என்னென்ன ஷேப் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். என்னென்ன ஷேப்ஸ்லாம் வந்திருக்கு, கோன் அண்ட் ஹெமிஸ்பியர். அப்ப இந்த ரெண்டு ஃபார்ம்லயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏரியா he has to color. ஸோ எவ்வளவு ஏரியா அவன் கலர் பண்ண போறான்ங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஷேப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷேப் என்ன இருக்கு, கோன். கோன் வந்து நமக்கு என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஆர் டோட்டல் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோன் பிளஸ் இன்னொரு ஷேப் என்னது, ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் இஸ் ஆல்சோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளமுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோன் பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஏரியா he has to color. என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபார்முலால கிவன் கொடுத்துருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கோனோட ஃபார்முலா என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோன் ஃபார்முலா நமக்கு என்னது, பை ஆர் எல். ஸோ பையோட வேல்யூ என்ன யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க, 22/7 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ரேடியஸோட வேல்யூ கொடுக்கல, ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் த டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த டாப் என்னது, 3.5. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் is equal to 3.5 சென்டிமீட்டர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரேடியஸ் r is equal to 3.5 divided by 2. ஸோ பாயிண்ட் வச்சிருக்கு 3.5. பாயிண்ட் ரிமூவ் பண்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம்.
பாயிண்ட்ல நமக்கு வேல்யூ வேண்டாம். ஸோ நமக்கு சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இல்லைன்னா சம் கன்ஃபியூஷன் வரும். பாயிண்ட் வரும்போது நம்ம ஏதாவது மிஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ பாயிண்ட்ட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 டிஜிட் இருக்கு. அப்ப நம்ம எதால டிவைட் பண்ணுவோம்? இன்டூ நெக்ஸ்ட் நம்பர்ல 35 அப்படியே போட்டுக்கிட்டு 2 இன்டூ எதால மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 10ஆல பண்ணலாமா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்? 35/20ன்னு போட்டுக்கலாம். இப்ப இத கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எஸ் கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 35 வந்து 5 டேபிள்ல எப்ப வரும்? 7 டைம்ஸ். 20 எப்ப வரும்? How many times? It is 4 டைம்ஸ். ஸோ ஆன்சர் ரேடியஸோட ஆன்சர் என்னது? 7/4 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. So next என்ன find out பண்ணணும்? L. L is a slanting height of cone. So slanting height of the cone கண்டுபிடிக்கிறதுக்கு we already know that we have a formula by Pythagoras theorem. So L is equal to root of h square plus r square. So this is a formula. L ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும்? Using Pythagoras theorem நம்ம வந்து இத யூஸ் பண்ணிட்டு வரோம். In exercise also. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ திஸ் இஸ் அ கோன் ஷேப் ரைட். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லாண்டிங் ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லாண்டிங் ஹைட்னா என்னது? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? இதை ஹைட்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ். சென்டர்ல இருந்து பவுண்டரிஸ் டச் பண்ணா இட் இஸ் ரேடியஸ். ஸோ எல்லோட வேல்யூ வேணும். எல்லு தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்னா தட் இஸ் ஹைப்போட்டனஸ். ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர்ஸ் டூ சைட்ஸ். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆல் ஸ்கொயர். எல்லோட வேல்யூ வரதுனால ஸ்கொயர் ஆப்போசிட் சைடில் போகும்போது என்னவா வந்துடும்? எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம்? இந்த ஃபார்ம் தான். ஓகே. ஸோ ஓகே எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஹச்சோட வேல்யூ வேணும், ஆரோட வேல்யூ வேணும். ஆரோட வேல்யூ நமக்கு இருக்கு 7/4 அப்படின்னு ஆரோட வேல்யூ இருக்கு. எதோட வேல்யூ வேணும்? ஹைட்டோட வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். ஹைட்டோட வேல்யூ எதோடது மட்டும் கண்டுபிடிக்கணும். கோனோட ஹைட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா நமக்கு கொஸ்டின்ல கொடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? என்டையர்டு அந்த ஷேப்போட ஹைட்டை கொடுத்திருக்காங்க. நமக்கு அது தேவை கிடையாது. இப்போ ஃபுல் ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர். நமக்கு எதோட ஹைட் மட்டும் வேணும்? கோனோட ஹைட் மட்டும் தான் வேணும். அப்போ இந்த சென்டர்ல இருந்து இங்க பாதியா போற எவ்வளவு வேல்யூவோ அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணா போதும் 5ல இருந்து. ஸோ இது வந்து ரேடியஸ் தான். நமக்கு டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3.5. 3.5 டிவைடட் பை 2 நமக்கு என்ன வரும்? 7/4. அப்போ 5 மைனஸ் 7/4 மைனஸ் பண்ணா போதும். ஆக்சுவலா சொல்றது புரியுதா? தட் இஸ் ஃபுல் அந்த ஃபுல் ஷேப் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கு. நமக்கு எதோட ஹைட் மட்டும் வேணும்? கோனோட ஹைட் வரைக்கும் மட்டும் வேணும். மிச்சம் இது தேவையில்ல. அப்ப மிச்ச வேல்யூ என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். மிச்ச வேல்யூ எவ்வளோ? சென்டர்ல இருந்து இந்த பவுண்டரியை டச் பண்றது இட் இஸ் ரேடியஸ். ரேடியஸோட வேல்யூ நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 7/4. ஸோ 5ல இருந்து 7/4 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைச்சிரும். ஹைட்டோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட் கண்டுபிடிக்கலாம். ஹைட் ஆஃப் த கோன். height of the cone. So total height 5. 5ல இருந்து எதை மைனஸ் பண்றோம்? 7/4. ஏன் மைனஸ் பண்றோம்? The entire height வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ஸோ அத கோனோட ஹைட்டை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றதுனால இந்த பாதிங்கிறது ரேடியஸ். அந்த ரேடியஸோட வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 20 minus 7/4. ஸோ ஆன்சர் இஸ் 13/4. ஸோ ஹைட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு? 13/4. ரேடியஸோட வேல்யூவும் 7/4. இப்போ இதை எங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம்? ஸ்லாண்ட் ஹைட். எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா இருக்கு. ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இடத்துல போய் ஹைட்டோட வேல்யூ அண்ட் ரேடியஸோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஹச்சோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 13/4 whole square plus ஆரோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 7/4. 7/4 whole square. ஸோ ஸ்கொயர் வந்து 13க்கும் உண்டு 4க்கும் உண்டு. 13 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 13 into 13 that is 169 by 4 ஸ்கொயரோட 16 plus 7 ஸ்கொயரோட வேல்யூ 7 into 7 49 by 4 ஸ்கொயர்ங்கிறது 4 into 4 that is 16. ஸோ டினாமினேட்டர் நமக்கு சேமா இருக்கு. நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். காமனா 16 போட்டு 169 plus 49 is equal to
ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டோட வேல்யூவும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் 218/16. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மால் 2 டேபிள்ல இருந்தே கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 இருக்கு. 2 ஹவு மெனி டைம்ஸ்? 1 டைம்ஸ். அடுத்து 1 எடுக்க முடியாது. 2 விட கம்மியா இருக்கு. ஸோ 2 டிஜிட் சேர்த்து எடுத்துக்கலாம். 18 எப்போ 2 டேபிள்ல வரும்? 9 டைம்ஸ். ஸோ நடுவில் என்ன போடணும்? 0 போடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டிஜிட் எடுத்தோம். அடுத்து 2 டிஜிட் சேர்த்து எடுக்கிறதுனால ஒரு 0 போட்டுட்டு 18 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு போட்டா போதும். நெக்ஸ்ட் 16 வந்து எப்போ 2 டேபிள்ல வரும்? how many times? that is 8 time. so நம்ம கேன்சல் பண்ணி வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? 109/8. so இங்க பார்த்தோம்னா இங்க 8 டேபிள்ல நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. 109 வராது 8 டேபிள்ல. so இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தாலும் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த நம்பர்ஸை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. so அதை நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா என்னதான் பண்ண போறோம்? டிவைட் தான் பண்ண போறோம். 109 எதால டிவைட் பண்ண போறோம்? 8 டேபிள்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 இருக்கு. how many times? 1 8s are 8. ஸோ மைனஸ் பண்ணா that is 2. நெக்ஸ்ட் டிஜிட் 9. ஸோ 29. 29 எப்போ 8 டேபிள்ல வரும்? 29 வராது. ஸோ எப்போ வரும்? 8 1s are 8. 2 8s are 16. 3 8s are 24. அப்போ 3 8s are இங்க என்ன போடுவோம்? 24. ஸோ இதை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 9ல 4 போயிடுச்சுன்னா that is 5. இங்கே 8 விட கம்மியா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணணும். ஸோ 50 வந்திருக்கு. 50க்கு பிஃபோர் நமக்கு என்னதான் வரும்? 8 டேபிள்ல 48 வரும். 48 how many times? 6 8s are that is 48. ஸோ இதை மைனஸ் பண்ணா 2. ஒன்ஸ் பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் 20. 20 8 டேபிள்ல வருமா? நோ. 1 8s are 8. 2 8s are 16. அப்போ 2 தான் வரும். ஸோ 2 போட்டா that is 16. ஸோ இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 4. ஸோ ஒன்ஸ் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அகெயின் 0 சேர்த்துக்கலாம். 40 வந்திருக்கு. 40 8 டேபிள்ல வருமா? எஸ் 8 டேபிள்ல வரும். how many times? 5 8s are 40. ஸோ ரிமைண்டர் என்ன கொண்டு வந்தாச்சு? 0. ஸோ இங்க நம்ம என்ன எழுதலாம்? ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 13.625. அப்போ ரூட்டுக்குள்ள என்ன போட்டுக்கலாம்? 13.625. ஓகே. இப்போ நம்ம ஹச்சோட வேல்யூ ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு. ஸோ நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணி 2 டேபிள்ல கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது ஃபர்தரா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? டிவைட் பண்ணி ரூட்குள்ள ஒரு வேல்யூ கொண்டு வந்தாச்சு. ஸோ எல்லோட வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனா இருந்துச்சு. அதை நம்ம கேன்சல் பண்ணி டெசிமல்ல கொண்டு வந்துட்டோம். ஆனா ரூட்ல இருந்து டெசிமல் நம்பரை நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டோட நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். டெசிமல் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். எல்ஸ் ஈக்குவல் டு ரூட் 13.625க்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம் பை யூசிங் லாங் டிவிஷன். நம்பர் எழுதிக்கலாம். 13.625. ஸோ இந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம் யூசிங் லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ ஸ்கொயர் ரூட் பொறுத்தவரை நம்ம 2 டிஜிட்ஸாக தான் நம்ம ஒன்று கீழே இருக்கணும். ஒரு டிஜிட்ஸாக நம்ம பார்க்கக்கூடாது. என்ன பண்ண போறோம்? 2 டிஜிட்ஸாக தான். ஃபர்ஸ்ட் 13க்கு, நெக்ஸ்ட் 72 வச்சு பண்ண போறோம். அடுத்து நமக்கு டிஜிட்ஸ் இல்லை. அப்போ என்ன ஆட் பண்ணிக்கலாம்? 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 டிஜிட்ஸ் 5ம் 0வும். ஏன்னா டெசிமல் நம்பர்ஸ்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு டிஜிட் வந்து 2 தான் கீழே இருக்கணும். ஸோ அப்படி இல்லாத இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? 0ங்கிறது டிஜிட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லாங் டிவிஷன் இருக்கே, சைடில் நமக்கு எந்த நம்பர்ஸும் இல்லை. இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம எப்படி லாங் டிவிஷன்ஸ் கொண்டு போக அப்படின்னு பார்த்தா ரூட்ல இருக்கு. ஸோ ரூட்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்னது? சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற நம்பர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்? 2 into 2 அப்பனா என்ன வரும்? 4. 3 into 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 9. 4 into 4 என்ன கிடைக்கும்? 16.
இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் நமக்கு என்ன இருக்கு? 13 இருக்கு. 13 இருக்கு. எந்த 2 நம்பர மல்டிப்ளை பண்ணா நமக்கு 13 வரும்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல நமக்கு 13 வராது. ஸோ நம்ம பிஃபோர் நம்பர் எடுத்துக்கணும். 3 3s ஆர் 9. ஸோ அதுக்கடுத்த நம்பர் 4. 4 into 4 16. அது 13 விட அதிகமா இருக்கு. அப்ப நம்ம எதை எடுத்துக்கலாம்? 3 தான் நம்ம எடுத்துக்க போறோம். 3 into 3 9. ஸோ 9 தான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். ஸோ இங்க மேல கோஷன்ட்ல ஒரு 3, இங்க 3. 3யையும் 3யையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன? 9. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? பாயிண்ட் வந்திருக்கு. அப்ப என்ன வச்சிரணும்? இங்க 3க்கு அப்புறம் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சிரணும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணலாம். 13ல 9 போயிடுச்சுன்னா 4. ஸோ ரிமைனிங் அடுத்த டிஜிட்ஸை நம்ம இறக்க போறோம். அடுத்த டிஜிட்ஸ் கீழே இறக்கும் போது என்ன பண்ணணும்? லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது 2 டிஜிட்ஸை கீழே இறக்கணும். தட் இஸ் 6 2. 2 டிஜிட்ஸும் கீழே இறங்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம்னா, இப்போ இங்க கீழே 3 இருக்கு. ஸோ மேல கோஷன்ட்ல என்ன நம்பர் இருக்கு? 3. பிளஸ் 3ய ஆட் பண்ணுவோம். 3ய ஆட் பண்ணா நமக்கு இங்க என்ன வரும்? 3 பிளஸ் 3 இங்க 6 வந்துரும். ஸோ 6 ஆட் 6 வந்திருக்கு. இந்த 6 எப்படி வந்திருக்கு? இந்த 3 ஓட மேல உள்ள என்ன பண்ணிருக்கோம்? கோஷன்ட்ட ஆட் பண்ணிருக்கோம். ஸோ 6 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த 6 பக்கத்துல ஒரு நம்பர் ஒரு டிஜிட் போட போறோம். 6 பக்கத்துல ஒரு டிஜிட் போட போறோம். அந்த டிஜிட் இங்க எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இந்த பாயிண்ட்க்கு அப்புறமும் போடணும். சோ அத நம்ம எப்படி அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரணும்? 462. அது பார்க்கலாம். 6 பக்கத்துல இப்போ ஒரு டிஜிட்டா பார்க்கலாம். ஏன்னா நம்ம 2 போடக்கூடாது. டிஜிட்ஸ் பொறுத்தவரை எதுல இருந்து எடுத்துப்போம்? 1 2 3 4 5 6 7 8 9 அது வரதான். ஸோ 6 பக்கத்துல ஃபர்ஸ்ட் 1 போட்டு பார்க்கலாம். அப்ப என்ன வரும்? 61. இங்க 61னா மேல 1 போடணும். ஏன்னா இங்க 1 போட்டா மேலே என்ன போடணும்? 1 தான். ஸோ இங்க நம்ம 1 போட்டா இங்கேயும் 1 போடணும். 61 into 1. ஸோ இங்க வந்து 400 நியரஸ்ட்க்கு வர மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு நம்பரா ஒரு டிஜிட்டா மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 61 into 1 என்ன வரும்? 61 வரும். ஆனா இங்க நமக்கு என்ன நம்பர் இருக்கு? 462. ஸோ 1 வந்து வேண்டாம். நெக்ஸ்ட் பிக்கர் நம்பர் ட்ரை பண்ணுவோம். 62 into 2னாலும் நமக்கு என்ன வரும்? 124. ஸோ நமக்கு இங்க என்ன நம்பர் இருக்கு? 462 இருக்கு. ஸோ பிக்கரா என்ன ட்ரை பண்ணலாம்? பிக்கரானா ஒரு ஏன்னா 3ஆல் அடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் வராது. ஸோ எது வரை போய்க்கலாம்? 65 போய்க்கலாமா? 65 இன்ட்டு இங்க 5னா என்னதான் போடணும்? 5 தான். 65 into 5னா 325. ஸோ இது நமக்கு இங்க என்ன இருக்கு? 462 இருக்கு. ஸோ 5க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 6 ட்ரை பண்ணலாம். 66 into 6 அப்படின்னா 396. இங்க நமக்கு என்ன நம்பர் இருக்கு? 462 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 7 வச்சு பண்ணி பார்க்கலாம். 67 into 7னா 469 வந்துருது. ஆனா இங்க என்ன நம்பர் இருக்கு நமக்கு? 462. அப்ப எதை எடுத்துக்கணும்? 66 into 6 எடுத்துக்கணும். அப்ப 6 பக்கத்துல என்ன டிஜிட் போட போறோம்? 6ங்கிற டிஜிட் தான் போட போறோம். ஸோ இங்கேயும் 6 இங்க மேலேயும் 6. 66 into 6 ஓட வேல்யூ என்னது? 396. ஸோ இதை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஹியர் 12, ஹியர் 5. ஸோ இங்க 3, இங்க 15. ஸோ 12ல 6 போயிடுச்சுன்னா தட் இஸ் 6. 15ல 9 அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ 6. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? நமக்கு இன்னும் முடியல கொடுத்துருக்கிற நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்பரை நம்ம கீழே இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்பரை கீழே இருக்குன்னா என்ன வரும்? 5 0. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தரா எப்படி மூவ் பண்ணணும்னா 3யோட மேல உள்ள கோஷன்ட்டை பிளஸ் பண்ணோம். இங்க 66ஓட மேல உள்ள கோஷன்ட் என்ன? 3யை நம்ம முன்னாடியே பிளஸ் பண்ணியாச்சு. 3க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 6ங்கிற இருக்கு. அப்ப இந்த 6ஐ எதோட பிளஸ் பண்ணணும்? இந்த 66ஓட என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா 66 plus 6 என்ன வரும்? 72 வரும். ஓகே, இங்க 72. அப்போ 72 பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும்? டிஜிட் கொண்டு வரணும். 1னால ஃபர்ஸ்ட் மல்டி இங்க 1 போட்டா மேலேயும் 1, இங்க 2 போட்டா மேலேயும் 2. மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன டிஜிட் போடுறோமோ மேல உள்ள டிஜிட் சேமா தான் போட போறோம். ஸோ அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரணும்? 6650 வரணும். ஸோ அதை நம்ம இதே மாதிரி போன ஸ்டெப் பண்ண மாதிரியே நம்ம பண்ணலாம்.
ஸோ இங்க 72 இருக்கு. 1 அந்த மாரிலாம் போட்டா கண்டிப்பா 6000 மேல வராது. நம்ம ஒரு மோர் தென் 5க்கு மேல எடுத்துக்கலாம். ஸோ 725 இன்டூ 5. இங்க லாஸ்ட் என்ன நம்பர் போடுறியோ அதே நம்பரால தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 5ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3605 வரும். ஸோ நெக்ஸ்ட் 6ஆல பண்ணுவோம். 6ஆல பண்ணா 4326 வரும். நெக்ஸ்ட் 7ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 7ஆல மல்டிப்ளை பண்ணா 5047. நெக்ஸ்ட் 8ஆல பண்ணலாம். ஸோ 8ஆல பண்ணா 5824. நெக்ஸ்ட் 9ஆல மட்டும் தான் லாஸ்ட் டிஜிட் பண்ண முடியும். ஏன்னா அடுத்து 10 நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஸோ ஒரே நம்ம இங்க என்ன பண்ணணும், டிஜிட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எது வரை தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம், 1ல இருந்து 9 வரை தான். 10 நம்ம அடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். 9 வரை ட்ரை பண்ணாலே போதும், நமக்கு வந்துடும் வேல்யூ 6561. ஸோ இதுக்கு ஃபர்தரா நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 6650ஓட நமக்கு என்ன ஆயிடும், பிக்கர் ஆயிடும். அப்ப இங்க என்னதான் நம்ம யூஸ் பண்ண போறோம், 9 தான் எடுத்துக்க போறோம். ஸோ 72 பக்கத்துல என்ன டிஜிட் போட போறோம், 9. இங்க 9 போட்டா மேலே தான் என்ன போடணும், 9 தான் போடணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா நம்ம இங்க சைட்ல எழுதிருக்கோம் 6561. ஸோ இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து நமக்கு டிஜிட்ஸ் கீழே இறக்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம எல்லுக்கு உள்ள நமக்கு என்ன நம்பர் இருக்கு, 13.625க்கு நம்ம ஃபுல்லா லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆன்சர் என்னது, எல்லோட வேல்யூட ஆன்சர் நமக்கு என்னது, எல்ஸ் ஈக்குவல் டு ரூட் 13.625க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 3.69. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணானா இங்க பாருங்க 9 வந்து எதுக்கு மேல இருக்கு, 4க்கு மேல இருந்தா என்ன பண்ணுவோம், +1 சேர்ப்போமா, ரைட். ஸோ 6ஓட 1 சேர்த்தா தட் இஸ் 3.7 அப்படின்னு அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, எல்லோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்ட்லாம் எழுதணும்னா இல்ல, இது வந்து ரஃப் காலம். ரஃப் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்க டேபிள்ஸ் எழுதி லாங் டிவிஷன் பண்ணியிருக்கேன். லாங் டிவிஷன்ஸ் நீங்க ஆன்சர் கீழே போட்டு ஆன்சர் எழுதும் போது நீங்க போட்டு பண்ணலாம். இல்ல ரஃப் காலம்ல ப்ராப் பண்ணிட்டு டைரக்டா எல்ஸ் ஈக்குவல் டு 3.7ன்னு கண்டுபிடிச்ச மாதிரியும் போட்டுடலாம். ஸோ இந்த லாங் டிவிஷன் வந்து இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ராப்பரா பக்கத்துல நமக்கு டிவிஷனுக்கு இன்னொரு நம்பர்லாம் இருக்காது. ஒரே ஒரு நம்பரை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணுவோம். 2 டிஜிட்ஸா கீழே இறக்கி சேம் நம்பர் ரால மல்டிப்ளை பண்ண நம்பர் நெக்ஸ்ட் கோஷனோட பிளஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா ப்ராப்பரா பண்ணணும். ஃபுல்லா மல்டிபிகேஷன் தான் யூஸ் ஆக போகுது. ஸோ இதுல லாங் டிவிஷன் எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க. நம்ம எல்லோட வேல்யூ நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா அடுத்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ கோனோட வேல்யூ நம்ம கோனுக்கு தானே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், ரைட். கோனுக்கு ஃபார்முலா என்னது, πRL. அதுல இருந்து ரேடியஸோட வேல்யூ தெரியும், எல்லோட வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு கொஸ்டின்ல ஹைட்டும் கொடுக்கல. ஸோ ஹைட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அது ஃப்ராக்ஷன்ல வந்திருக்கு, டெசிமல்ல மாத்தி லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியருக்கு. ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னது, முன்னாடி நம்ம கோனுக்கு எழுதணும், இப்போ ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னது, 2πr². இதுல ஆரோட வேல்யூ மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஆர்ஸ் ஈக்குவல் டு என்னது, 3 டிவைடட் பை 2. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிடுவோம், 35 2 into 10 நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிருப்போம், 35/20 கேன்சல் பண்ணா தட் இஸ் 7/4. ஸோ ஆரோட வேல்யூ என்னது, 7/4. இப்போ நம்ம டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், முன்னாடி நம்ம ஃபார்முலா எழுதியிருப்போம். ஏரியா ஹி ஹேஸ் டு கலருக்கு என்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோன், கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்போ கோனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஹெமிஸ்பியருக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே டைரக்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏரியா he has to color அப்பனா curved surface of cone plus curved surface of hemisphere. So formula என்னது, formula is πRL plus 2πr². காமன் டேர்ம்ஸை வெளியே எடுத்துடலாம். ஏன்னா ரேடியஸோட வேல்யூ சேம் தான் ரெண்டுக்குமே. எது இதெல்லாம் காமன்,
பை காமனா இருக்கு, ஆர் காமனா இருக்கு. ஆர் இங்க 2 டைம்ஸ் இருக்கு. ஒரு ஆர மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வெளிய எடுத்துக்கலாம். பை ஆர். ஸோ பை ஆர வெளிய எடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? எல் பிளஸ் அப்படியே போட்டுக்கலாம். 2 உள்ள இருக்கும். ஒரு ஆர் வெளிய எடுத்துட்டோம். இன்னொரு ஆல் மட்டும் உள்ள போட்டுக்கலாம். ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பையோட வேல்யூ என்ன யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க? 22/7 இன்டூ ரேடியஸோட வேல்யூ 7/4. நெக்ஸ்ட் எல்லோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? முன்னாடி நம்ம எல்லோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 3.7 3.7 plus 2 into 7/4. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 7 7 get cancel. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா 1 here 2 get cancel. ஸோ ரிமைனிங் என்ன நம்ம கேன்சல் பண்ணலாம்? இங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். here 11 இங்க 2 எடுத்து எழுதலாம். ஸோ 11. ஸோ நெக்ஸ்ட் இங்க கீழே 7 7 get cancel. இங்க என்ன இருக்கு? 1/2 இருக்கு. into 1/2. ஸோ பிராக்கெட்குள்ள என்னென்னதெல்லாம் இருக்கு? கேன்சல் பண்ணது போக 3.7 plus 7/2. 3.7 plus 7/2. ஓகே. இங்க 11/2. ஸோ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம பண்ணலாம். இல்லைன்னா 7/2 நம்ம டிவைட் பண்ணிடலாம். 7/2 டிவைட் பண்ணா 7, 2 டிவைட் பண்ணா 3, 6. Here 1 பாயிண்ட் வச்சு அகைன் 0னா 5. ஸோ 10 0 ரைட். ஸோ அப்போ என்ன வரும்? 3.7 பிளஸ் 3.5. ஸோ இப்போ ப்ராக்கெட்ல உள்ளதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணா என்ன வரும்? 3.7 3.5 ஆட் பண்ணோம்னா 7 plus 5 12. 1 carry 6 7 7.2 11/2. bracket குள்ள என்ன வரும்? 7.2. ஸோ இங்க கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாமா? here 1 here 7 வந்து 2 டேபிள்ல வராது. பிஃபோர் நம்பர் 6 தான் வரும். 6 how many times? 3 times. 6க்கு தான் 3 times. ரிமைனிங் 1 இருக்கு. ரிமைனிங் 1 நெக்ஸ்ட் போயிடும் 12. அப்பனா 6 3.6. 2 டேபிள்ல 72 எப்போ வரும்? how many times? 36 2s are 72. பாயிண்ட் வந்ததுனால பாயிண்ட். ஸோ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கு? 11 into 3.6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 36 11 6 3 6 3. ஸோ ஆட் பண்ணா 6 9 3 வருமா? ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 396 வருது. ஸோ பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ 1 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். ஸோ வேல்யூ என்னது? 39.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்டா நமக்கு கிடைச்ச வேல்யூ எவ்வளவு? 39.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஹி ஹேஸ் டு கலர் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 39.6 சென்டிமீட்டர் ஏரியாவுக்கு வந்து அந்த பையன் வந்து கலர் பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃபும் பண்ணலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்கு. மோர் தென் 4 இருந்துச்சுன்னா +1 சேர்த்தா 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். இல்லை இதுலயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஆர்னு போட்டு ஆர் 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு சம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ஈஸி தான். பட் ஆனா நமக்கு ரூட்குள்ள எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட். ஏன்னா கோன் வந்துச்சுனாலே நம்ம கண்டிப்பா என்ன கண்டுபிடிக்கணும்? எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மோஸ்ட்லி நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி வந்துடும். பட் இந்த ப்ராப்ளம்ல நமக்கு பொறுத்தவரை டெசிமல் நம்பர்ஸ் வந்ததுனால இது நமக்கு கொஞ்சம் லாங்கா போற மாதிரி இருந்துச்சு. லாங் டிவிஷன்ஸ். பட் லாங் டிவிஷன்ஸோட பேசிக்ஸ் ரூல் தெரிஞ்சுட்டா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.